சுவாமிநாதன், அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிருக்கு. அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிருக்காங்கன்னு விமர்சனம் இருக்கு. ஆனால் இந்த நடவடிக்கை காவல்துறை மத்தியில் ஒரு அச்சத்தை விதைக்கும், இந்த நடவடிக்கை ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அப்படின்ற கருத்து இருக்கு. உங்களுடைய பார்வை? அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் என்பதை தாண்டி பொதுவாகவே வழக்கமாவே திமுக அரசு ஒரு விஷயம் நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கிறதுல ரொம்ப தீவிரமா தான் இருக்காங்க. பட் நடக்காம தடுக்கிறாங்களா அப்படிங்கிறதுல தான் கேள்விக்குறி இருக்கு. ரொம்ப குறிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து இந்த வாலிபர் ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம். அதுக்குள்ள நம்ம அரசியல் பேசுறதும் பொருத்தமா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவத்துக்கு பின்பு ஒரு சிபிஐ விசாரணை அப்படிங்கறத நோக்கி நகர்ந்திருக்கிறது நிச்சயமா காவல்துறைக்கு அச்சம் கொடுக்குமா அப்படிங்கக்கூடிய வினா முக்கியமானது. இதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பே வந்திருக்குல்ல, நமக்கு தூத்துக்குடியில கிருஷ்ணம்மாள்ங்கிற பெண் 25 ஆண்டுகளா போராடி அன்றைக்கு லாக்அப் டெத்துக்கு காரணமா இருந்தவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து சில மாதங்களுக்கு முன்பு காவல்துறை பயந்துட்டாங்களா? பக்கத்துல திருவனந்தபுரத்துல, கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல தன்னோட மகனுடைய லாக்அப் டெத்துக்காக ஒரு அம்மா போராடி போலீஸ்காரங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அப்ப இங்க காவல்துறை ஒரு விஷயத்தை காட்டி அச்சப்படுத்துறதை விட அவர்களுக்கு நிறைய பண்பு பயிற்சிகள் தேவைப்படுது. நான் 2 கழக ஆட்சிகள்லையுமே நான் சொல்றேன், திமுகலையும் இது நடந்திருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, எண்ணிக்கை விஷயத்தை குறிப்பிட்டாங்க. இதுல இங்க கடந்த முறையை விட இந்த முறை எண்ணிக்கை குறைவாக இருக்கு அப்படிங்கறத கூட குறிப்பிட்டாங்க. என் கையில நானும் கொஞ்சம் டேட்டாஸ் வச்சிருக்கேன். பெரும்பான்மையா லாக்அப் டெத்னு கிளைம் பண்ணக்கூடியதை அரசு இயந்திரம் வலிப்பு நோய் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வலிப்பு நோய் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை அவங்க போட்டிருக்காங்க. அப்ப அது லாக்அப் டெத் இல்லையாங்கிறதுலே இன்னும் தீர்வு நமக்கு சேரல. பெரும்பான்மையான இந்த சம்பவத்துக்கும் வலிப்பு நோய் தான் கொடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட கடந்த 2024 நடந்த பல சம்பவங்கள வலிப்பு நோய் இருந்து அது லாக்அப் டெத்தா கிளைம் செய்யப்படுது. சோ அப்ப அதனால இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, திமுக வெர்சஸ் அதிமுகங்கிறது இல்ல, இங்க காவலர்களுக்கு ஒரு பண்பு பயிற்சி கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு யோகா தினம் அன்னைக்கு மட்டும் எஸ்பி ஏஆர் கேம்ப்ல உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு ஆயுதப்படை முகாம்ல எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு ஒரு யோகா பண்ண சொல்றதுனால காவல்துறைக்கு ஒரு பண்பு பயிற்சி வந்துடாது. காவல்துறையினர் மன அழுத்தத்தில் இருக்காங்க. இப்ப இந்த விவகாரத்திலேயே சுவாமிநாதன், இப்ப நிறைய தொழில்நுட்பங்கள் இந்த நாட்டுல மட்டும் இல்ல மேலை நாடுகள்லயும் வந்துருச்சு. உடல்ல கேமரா பொருத்திட்டு போற ஒரு நாட்டிலையும் காவல்துறை அத்துமீறல் காரணமா ஒருத்தர் இறக்குறாரு, சாலையிலே தெருவிலே இறக்குறாரு, மூச்சு நிறைய இறக்குறாரு. ஸோ எவ்வளோ சிசிடிவி வந்தால் லாக்அப் டெத் குறையும் அப்படின்னு நம்பணும். ஆனால் சிசிடிவி வந்தும் லாக்அப் டெத் குறையில. இன்னைக்கு அவுட் ஆஃப் த ப்ரெமிசஸ் வச்சு இந்த மாதிரி 3rd டிகிரி டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் இது சாத்தியமில்லை. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய புரோட்டோகால் சபார்டினேட் தப்பு பண்ணால் அதுக்கு அடுத்த லேயரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உரிய வகையில் கையாளணும். அந்த அரசியல் அழுத்தம் இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமா அதாவது அதிகாரிகள் காவல்துறையில அதுதான் காவல்துறையில தொடர்ச்சி அது ஒரு சங்கிலி தொடர் போல போகுது. கீழே இருக்கிறவங்க ஒரு உத்தரவு போட்டா கண்மூடித்தனமா அதை மேல இருக்கிறவங்க உத்தரவு போட்டா கீழே இருக்கிறவங்க கண்மூடித்தனமா செய்யக்கூடிய மரபு காவல்துறையில ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம பழைய வழக்குகளை நம்ம முன்னுதாரணமா எடுத்து பார்க்கலாம். இப்ப இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்திலேயே கூட எந்த விதமான ஒரு எஃப்ஐஆருமே போடப்படாம ஒரு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டே ஃபைல் செய்யாம ஒரு உடனடியாக இவ்வளவு தூரம் ஒரு தனிப்படை இறங்கி சோதனை செய்து இவரை ஒரு கொலைக்களம் வரைக்கும் அது போகுதுன்னா அதற்கு பின்னால் இருக்கிற பல மர்ம முடிச்சுகள் இருக்குல்ல. அந்த புள்ளியில கல்யாண சுந்தரம் அவர்களுடைய அந்த கேள்வி நியாயமானது. இதுக்கு பின்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி யாரோ ஒருத்தர் உத்தரவு போட்டார்ல, வெறும் சஸ்பெண்ட் போதுமா, வெறும் டிஸ்மிஸ் போதுமா, ஒரு சிபிஐ விசாரணைக்கு போயிருச்சுன்னா அது முடியறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும், தடாலடி நடவடிக்கை என்பது எப்படி இருக்கணும், உடனே இன்னொரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு சம்பவம் நடந்த பின்னாடியுமே இது நடந்துருச்சு அப்படிங்கிறோம். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு இளைஞர் ஒரு ஹெல்மெட் அணியாமல் போனவன ஒரு வாகன சோதனையில தடுத்து நிறுத்துறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல. மணிகண்டன் நினைக்கிறேன் பேரு. அவன் வேற ஒண்ணும் செய்யல. தடாலடி எப்படி எடுத்துக்க முடியும் தெரியல. ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு, ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு தானே இப்போ எடுத்துக்க முடியும். தடாலடி அப்படின்னு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு, அரசியல் அழுத்தம் இருக்கு, இல்ல வேற புற அழுத்தம் இருக்கு. அதனால கண்மூடித்தனமா எடுக்கிறது தானே ஒரு அரசு பொறுப்புணர்ந்து ஆராய்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை தானே சரியான தீர்வு கிடைக்க வழிவகுக்கும். இல்ல நிச்சயமா இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாராட்டுகள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு சம்பவம் நடந்த பின்பும் அதற்கு நடவடிக்கை எடுப்பதை விட காவலர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு சார்ந்த ஒரு பயிற்சி கொடுக்கறதா இருக்கலாம், காவல்துறையினருக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதா இருக்கலாம், மனிதத்தன்மையோடு நடக்கக்கூடிய காவலர்கள் குறைஞ்சிட்டு வராங்க. இதை திமுக சார்பில் வந்திருக்கக்கூடிய தமிழன் பிரசன்னா போன்றவர்கள் மறுக்கலாம். பட் திமுகலையும் இருக்கு, அதிமுக ஆட்சி காலத்திலையும் இருக்கு. இன்னைக்கு காவல்துறை என்று சொல்வது அவர்களுக்கு ஒரு மனிதநேய பயிற்சி கொடுக்க வேண்டியதே அவசியமா இருக்கு. அப்ப நம்ம சமூக நீதியை பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காவல்துறையை ஒரு ரொம்ப பண்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அது முதல்வருடைய துறை.
மற்ற துறைகளை நம்ம சொல்லலாம். இப்ப வேற ஏதோ ஒரு துறைனா முதல்வருக்கு பயந்து அவங்க முதல்வர் நடவடிக்கை எடுத்துருவாரு, நம்ம அமைச்சர் பதவி போயிடும் சொல்லி அவங்க உடனடியா சுதாகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்வரே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய துறை. அப்ப அந்த துறையில தப்பு செய்யக்கூடியவங்க பயப்படணும்ல, அவங்களுக்கு இயல்பாக அச்சம் இருக்கணும்ல. தப்பு செய்த பின்பு நடவடிக்கை எடுப்பாங்கிற அச்சம் வரணுமா? நம்ம இப்ப ஏன் நம்ம வந்து ரோட்ல போகிறப்ப நம்ம ஏன் நம்மள மீறி ஹெல்மெட் போட்டு போறோம், போலீஸ் பிடிப்பாங்க வழியில கேட்பாங்கன்னு போறோம். அப்ப அந்த காவல்துறை என்ன நினைக்குன்னா, நம்ம ஒருத்தரை அத்துமீறி நடக்கிற பொழுது நம்மளும் விசாரணை வளையத்துக்குள்ள வருவோங்கிற விழிப்புணர்வை, ஒரு பண்பு சார்ந்த பயிற்சியை, ஒழுக்க கூற அடிப்படையான விஷயங்களை எல்லா காவலர்களையும் குறிப்பிடல, பல நல்ல மனிதர்கள் இருக்காங்க. இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு பிரசன்னா, இது மாதிரியான குற்றச்சாட்டு, ஒரு காவல்துறை அத்துமீறல், அது மைனரா இருக்கலாம், மேஜர் கேஸா இருக்கலாம், இந்த மாதிரியான லாக்அப் டெத்தா இருக்கலாம், எல்லா அரசுகளுடைய ஒரு பேட்டர்ன் உடனடியாக பணியிட மாற்றம், சஸ்பெண்ட், அப்படி அதை தாண்டி போனால் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். இது ஒரு பேட்டர்னாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு கஸ்டடியில் இல்லாமல் வெளியில் வச்சு விசாரிக்கலாம், இந்த மாதிரியான 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துணிச்சல் வருது. எந்த ஒரு பிரசிடென்ட்டும் இல்லை, ஒரு உயரதிகாரி தண்டிக்கப்பட்டதா ஒரு முன் உதாரணமே கிடையாது. அது கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அப்படிதானா? நான் திரும்பவும் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் சுவாமிநாதன் பேசின விஷயத்துல நான் உடன்படுறேனா அப்படிங்கிறத விட, நான் ஆரம்பத்தில் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஏன் சொன்னேன்னா, அதிமுகவினுடைய நண்பர் சொன்னதுனால அது நான் அதுக்கப்புறம் கடைசி வரை சொன்னேன். ஒரு மரணமாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக நான்லாம் வந்து யுனெஸ்கோலேயே வந்து இது குறித்து பேசி இருக்கிற ஆட்கள். ஆகவே எந்த மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சட்டத்திற்கு புறம்பாக எந்த மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் வந்து திரும்பவும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன், முதலமைச்சருடைய பணி என்ன, அவர் எப்படி செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஈவன் முதலமைச்சரே தன்னுடைய வருத்தத்தை இதில் பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் கேட்குற கேள்வி, சார் இது அதிகாரிகளுடைய மெத்தன போக்கா அல்லது அதிகாரிகளுக்கான பேட்டனா அப்படின்னா, ஒரு அரசு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த அரசு உடனடியாக செய்திருக்கிறது. அவங்கள உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம், 5 காவலர்களை சிறையில் அடைத்து கொலை வழக்கு பதிவு செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்திருக்கிறோம். இதை ஒரு அரசு இவர்களை பாதுகாக்கிற எண்ணம் இல்லாமல், இவங்க குற்றம் செஞ்சுட்டாங்க பாதுகாக்கிற எண்ணம் இல்லாமல் அதிமுக அரசாங்கத்தில் இந்த வழக்கு விசாரணை, சாத்தான்குளம் வழக்கு விசாரணைக்கு ஒரு நீதியரசர் பாரதிதாசன் போனார். அவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். என்னை அங்கிருக்கிற காவல்துறை அதிகாரிகள் என்னை கேவலமாக திட்டினார்கள். ரேவதி என்கிற பெண் காவலர் என்னிடத்தில் வந்து பேசுவதை வருகிற போது என்னையும் அந்த பெண்ணையும் அசிங்கப்படுத்தினார்கள். என்னால் ஆதாரங்களை கூட எடுக்க முடியவில்லை. முதலமைச்சர் அப்ப எடப்பாடி பழனிசாமி தான். இங்க அப்படி கிடையாது. உடனடியாக கொலை வழக்கு, பாரபட்சமின்றி நடவடிக்கை. அந்த எஸ்பியின் மீது விஆர் கொடுத்துருக்கோம், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கோம். டிஎஸ்பியை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையிலே டிஸ்மிஸ் பண்றதெல்லாம் அவ்வளவு எளிதில் கிடையாது. டிஸ்மிஸ் நடவடிக்கை, 5 காவலர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு கொலை வழக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதி நிலைநாட்டப்படும். அது மாதிரி சுவாமிநாதன் ஒரு விஷயம் சொன்னார். சார், இங்க எண்ணிக்கையின் அடிப்படைகளில் தான் சில விடயங்களை ஒரு அரசு எப்படி செயல்படுதுங்கிறத தீர்மானிக்க முடியும். தொடர் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நான் கண்டும் காணாமல் இருப்பேன் என்றால் அது நடந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் பார்வையில் வராமல் நீங்க திரும்ப திரும்ப நம்முடைய நீங்க தொடர்ச்சியா இந்த 4 ஆண்டு காலங்களில் நீங்க ஒரு பத்திரிகையாளராக தெரியும், எவ்வளவு வழக்குகளை, வாச்சாத்தி வழக்குல கூட திராவிட முன்னேற்ற கழக